புரட்சி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று எது குறித்து விவாதிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தீகாவோட வாகன பேரணியை தாவேகா அரசு ரத்து பண்ணியிருக்கு. நீட் மற்றும் இடபிள்யூஎஸ் குறித்து ஒரு பேரணி நடத்த இருந்தாங்க. அதை கடைசி நேரத்தில் தாவேகா அரசு ரத்து பண்ணியிருக்கு. இது குறித்து நம்மோடு பேச வந்திருக்கிறார் தோழர் தமிழமுதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ கடைசி நேரத்தில் அந்த பேரணி பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்குது. இது கடந்த அதிமுக ஆட்சியில் கூட இந்த மாதிரி தீகாவுக்குலாம் அழுத்தம் கொடுத்ததில்லை. அதே மாதிரி பெரியார் திடல்லே போலீஸை குவித்து அடக்குமுறை செய்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஜனநாயகன் அப்படிங்கிறது திரைப்படம். ஆனா ஜனநாயக பூர்வமா ஆட்சி செய்கிறதுக்கு துளியும் தகுதி இல்லாதவரா முதல்வராக இருக்கிற விஜய் இருக்கிறாருங்கிறது தான் இந்த ரத்து நடவடிக்கை முதல்ல காட்டு. குறிப்பா என்னன்னா, மாநில அரசை எதிர்த்து நடக்கிற போராட்டங்கள்ல மாநில அரசாங்கங்கள் அழுத்தம் கொடுத்ததுன்னா சரி, தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வருதுன்னு அவங்க செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் மாநில அரசு எதிர்ப்பதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீட்டு விஷயம். அந்த நீட்டுக்கு எதிராக அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட திராவிடர் கழகத்தினுடைய ஒரு பிரச்சார பேரணி, வாகன பிரச்சார பேரணி. அதை ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கம் தடுத்து நிறுத்துது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப இதில் முதலில் கோவித்துக் கொள்ள வேண்டிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பங்காளி வேலையை பார்க்கறதுக்கு இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தயாரா இருக்கிறாருங்கிறது தான் இதுல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 5 ஆண்டுகள்லாம் இவங்க எந்த அளவுக்கு போராட்டம்லாம் பண்ணதில்லை. இப்போதான் புதுசாக வந்து இவங்களுக்கு நீட்டு பிரச்சனை தெரியுதா? 10 ஆண்டுகளாக நீட்டு பிரச்சனை இருக்குன்றாங்க. இப்போயா இவங்க பண்ணுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இப்போ பல பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்ததே, அப்போ கூட்டணில தானே இருந்தீங்க, அப்போ திராவிடர் கழகம் என்ன பண்ணிச்சு நீட்டை எதிர்த்து அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறார். இவர்களுக்கு மட்டும் இல்ல, நீட்டு நுழைவுத் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகம் வலுவான போராட்டங்களை முன்னெடுத்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த நீட்டு நுழைவுத் தேர்வு எப்பொழுது ஒரு அறிக்கையாக முன்வைக்கப்படுகிறதோ அப்பொழுதிலிருந்தே இதற்கு எதிரான போராட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடத்தி வருவது திராவிடர் கழகம். ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய தலைமையில மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இந்த வாகன பரப்புரை பேரணியவே 2 முறை ஏற்கனவே நடத்தி இருக்கிற வரலாறு திராவிடர் கழகத்துக்கு உண்டு. அதிலும் குறிப்பா கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே நீட்டு நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு பிரச்சார பேரணியை தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகம் நடத்தியது. என்ன வேடிக்கைன்னா, அப்படி நடத்திய போது வரவேற்ற தோழர்கள் கூட, வரவேற்ற கட்சியினுடைய தோழர்கள் கூட இப்பொழுது தாவேக ஆட்சியினுடைய கூட்டணியில இருக்கிறாங்க அல்லது அவர்களோடு அவர்கள் உறவாடுவதனால அவங்களும் சேர்த்துக்கிட்டு கேட்கிறாங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ணாங்க. இப்ப இருக்கிற ஜனநாயகவாதிகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய தலைவலியா உருவாயிருக்கு. என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் போராடியதனுடைய விளைவாகத்தானே திமுக ஆட்சியை அகற்றி இருக்கிறாங்க. அப்புறம் கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ணீங்கன்னு இப்பொழுது இருக்கிற தோழர்களை பார்த்து சும்மா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வலிக்காமல் பேசுகிறார்கள். முதல்வருக்கு வலிக்காமல் பேசுகிற தோழர்களையே கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை சுலபமா வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தான் திராவிடர் கழகத்தினுடைய போராட்டத்தையும் இவங்க அணுகிறாங்க. குறிப்பாக இப்போ தாவேகா என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டில் அந்த திமுக அரசு தான் நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், அதுக்கான ரகசியம் தெரியும்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ எதுவும் பண்ணாமல் இப்போ போராடுறவங்களை பின்னாடி இருந்து தூண்டி விடுற வேலையை பார்க்குறாங்க. இப்போ ஏன் விஜய் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு தாவேகா சைட்லேருந்து கேட்குறாங்க. இப்போது தாவேகா ஆட்சியில் இருக்கு. ஆட்சியில் இருக்கிறப்போ இப்போ அவங்க எந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க திமுகவை நோக்கினா, கடந்த 5 ஆண்டுகளில் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் ஒழிக்கலைங்கிறத முன்வைக்கிறாங்க. சரி, எதிர்கட்சியாக இருந்தப்போ என்ன கேள்வியை கேட்டாங்க தாவேகான்னா, இதே கேள்வியை தான் கேட்டாங்க. இப்பொழுது தாவேகா ஆட்சியில் இருக்கிற தாவேகா திமுகவை பார்த்து என்ன கேட்குதுன்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல நீட்டை ஒழிக்கிறேன்னு வந்தீங்களே, அப்ப நீங்க ஒழிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது கேட்கிறாங்க. சரி, இதற்கு முன்னாடி திமுக ஆளுங்கட்சியா இருந்த காலத்துல தாவேகாவுடைய என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னா, அப்பொழுதும் அவங்க நீட்டை எதிர்த்து எந்த போராட்டமும் செய்யல, எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யல. மாறாக நீட்டு படிக்கணுமா, வேற படிப்பே இல்லையான்னு விஜய் அவர்கள் கேட்டார். நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு கேட்டார். அப்ப நீட்டு விவகாரத்துல தாவேகாவுடைய நிலைப்பாடு, விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த நிலவில் தான் இருந்துச்சு. இந்தியாவிலேயே நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது எந்த மாநிலம், யாருடைய ஆட்சி? அதே போல அதிமுக பீரியட்லயே நீங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது. அந்த நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை கிடப்பில் போட்ட ஆளுநரை கண்டித்து போராடியது திமுக. இது எதிர்கட்சியாக இருந்த போது செய்த வேலை. சரி, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஓய்வு பெற்ற நீதியரசர் A.K. ராஜன் தலைமையில ஒரு குழுவை, ஆணையத்தை அமைத்து நீட்டுக்கு எதிராக மறுபடியும் ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆளுநர் அப்பயும் கண்டுக்கல. அதை எதிர்த்து போராடியது யார்? அதுவும் திமுக, ஆளுங்கட்சி.
2024 இன்னொரு தீர்மானம், அதை ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட்டார். அதையும் நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி வழக்கு போட்டது யாரு? திமுக, ஆளுங்கட்சியான என்ன திமுக. கேக்குறாங்கன்னா, மத்திய அரசால் தான் பண்ண முடியும், மாநில அரசால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க சும்மா தீர்மானம் போட்டு என்ன பிரயோஜனம்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பல பேர் என்ன கேக்குறாங்க, நீட்டு ஒழிக்கிறதுக்கு என்ன ரகசியம்னு சொன்னீங்களே, அது ரகசியம் என்ன? இதுல என்ன வேடிக்கைன்னா, நீட்டை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் தொடர் போராட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மேடையை பகிர்ந்து கொண்ட இடதுசாரிகளோ, விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, காங்கிரஸோ, இவர்களெல்லாம் கூட இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போயிட்டதுனால நீட்டுடைய ரகசியத்தை உதயநிதி அவர்கள் சொல்வாரான்னு இன்னைக்கு கேட்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். நீங்க கேட்டது போல நீட்டினுடைய ரகசியம் ஒன்றிய அரசாங்கத்துல சட்டம் இயற்றி தான் அதை செய்ய முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை செய்ய வைப்பதுதான் நீட்டினுடைய ரகசியம். நீங்க 2024 மோடி அலை பெருசா வீசல. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இந்திய அளவுல ஒரு பேசு பொருளாச்சு. அந்த இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தான் தலைமை வகிச்சு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை மிக தெளிவாக நீட்டு விலக்கு கோருகிற மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். அதானே திமுகவுடைய வெற்றி. அந்த வெற்றியை திமுக பெற்றதா இல்லையா, அதுதான் பேச்சு. ஆட்சி மாற்றம் நடக்கல, பெரும்பான்மை கிடைக்காத நிலையில அப்புறம் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மோடி அவர்கள் பிரதமர் ஆனார். அதனால அது நடக்கல. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைச்சிருக்கும்ல. அப்ப நீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஆளாக இருக்கிற ஒரு கட்சியை, ஒரு கூட்டணியை ஒத்துக்க வச்சாருல்ல ஸ்டாலின். திமுக ஒத்துக்க வச்சது இல்ல. இன்னைக்கு என்ன நிலைப்பாடு? அன்னைக்கு கூட்டணியில இருந்த போது பல மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதி மற்ற மாநில முதலமைச்சர்களையும் இதற்குள் இழுத்து வந்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே. அவர் முதல்வராக இருந்த போது தானே அதை செஞ்சாரு. இப்ப இந்த போராட்டங்கள் தான் மக்களிடத்துல கொண்டு போய் அதை நிலைநிறுத்தும். இன்னைக்கும் கேட்கிறாங்க, 10 வருஷமா நீங்க போராடிட்டு தானே இருக்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. திராவிடர் கழகத்துக்கு என்ன வேலை? பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு போராட்டம் எங்கிருந்து செவிகளுக்கு எட்டும் தெரியுங்களா? எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒன்றிய அரசு தானே அதை நினைச்சா முடியும், மற்றவங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு கிராமத்துல இருந்துகிட்டு மாநிலத்துல ஒரு இயக்கமா இருந்துகிட்டு அதை சாதிச்சு காட்ட முடியுமா? அது ஏன் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை.